நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கச்சத்தீவு பெருந்திருவிழா குறித்து கலந்துரையாடல். யாழ் பல்கலையில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி உடன் கைது செய்யுங்கள். சரத் வீரசேகர ஆவேசம். பயணிகளுடன் சென்ற அமெரிக்க விமானம் திடீர் மாயம். லசந்த விக்ரமதுங்க கொலை சபையில் பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார். பலப்படுத்தப்படும் நாடாளுமன்றின் பாதுகாப்பு. துப்பாக்கிகளுடன் வங்கி ஊழியர் ஒருவர் கைது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தடை. டிரம்பின் அதிரடி உத்தரவு. 2 நாட்களுக்கு மூடப்படும் முக்கிய வீதி. சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு. அருண் ஆட்சிக்குள் குழப்பம். பதவி விலகவுள்ள பல ஆளுந்தரப்பு எம்பிக்கள். நாட்டில் அண்மைய நாட்களாக காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பதால் முகக்கவசம் அணியுமாறு பொதுமக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அதன்படி நாட்டில் இன்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் கண்டி, காலி, ரத்னபுரி, எம்பிலிப்பிட்டிய, புத்தளம், பதுளை, திருகோணமலை, புலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் சிறிது ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் காற்றின் தர குறியீடு 68 மற்றும் 114க்கு இடையில் பதிவாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம். காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவது சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள கச்சத்தீவு உயர் திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்ததான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட செயலர் மா பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கச்சத்தீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்துதல் குறித்ததான நடவடிக்கை கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளவுள்ள யாத்திரிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்படவுள்ளன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பேருந்துகள் புறப்படும். அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து கச்சத்தீவு செல்வதற்குரிய ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து கச்சத்தீவு செல்பவர்களுக்குரிய ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு படகு சேவையில் ஈடுபடுகின்ற படகின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் அதற்குரிய சான்றிதழ்களை கடற்படையினரிடம் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அம்மால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுங்க திணைக்களத்தின் பிரசன்னமும் இன்றைய கூட்டத்திலிருந்து இந்தியாவிலிருந்து வருகின்ற யாத்திரிகளை சரியான நடைமுறைகளுக்கு அமைவாக வரவேற்று அவர்களை ஆலய வழிபாட்டு செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்கப்பட வேண்டிய இறுதி தீர்மானங்கள் குறித்து ஆராயப்படவுள்ளது என்றார். இந்த கலந்துரையாடலில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர், யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், கடற்படையின் பிரதி தளபதி, போலீஸ் அதிகாரிகள், ஏனைய பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடியை ஏற்றியவர்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திர தினத்தன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை கொடி இறக்கப்பட்டு பிரதான கம்பத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. இந்த விடயம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்லாது நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ராணுவ வீரர்களையும் அவமதிக்கும் செயலாகும். அதேபோன்று பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் சம்பளம் வழங்கப்படுகின்றது. ஆகவே இது பொருத்தமற்ற செயலாகும். இந்த செயலை புரிந்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய பின்னணியிலேயே சுதந்திர தினத்தன்று இத்தகைய விடயம் இடம்பெற்றுள்ளது. ஆகவே இனவாத செயல்பாடாக இதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்திற்கு அருகே 10 பேருடன் சென்ற விமானம் ரேடாரில் இருந்து தொடர்பு இழந்து போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெரிங் ஏர் 445 ரக விமானம் நேற்று பிற்பகல் பெரிங் கடலுக்கு மேலே நோம் நகரத்தில்
கடிதத்திற்கு செல்லும் பாதையில் பறந்து கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன விமானத்தில் 9 பயணிகள் மற்றும் ஒரு விமானி உட்பட 10 பேர் பயணம் செய்ததாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் உங்கள் அரசாங்கம் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் மீது தலையீடு செய்ய முடியாது என குறிப்பிட்ட நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் லசந்தவின் மகள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயம் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட கஜேந்திரகுமார் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிவிக்க இருக்கின்றதா என பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், எனக்கு அந்த கடிதம் கிடைத்துள்ளது. அந்த கடிதத்திற்குரிய பதிலை உரிய நபருக்கு அனுப்புவேன். அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கான நீதியை நிலைநாட்டுவதே நமது நிலைப்பாடு. தொடர்ந்தும் அதை நிலைநாட்டியே இருக்கின்றோம். அவரது மகளின் கவலையை நான் நன்குணர்கின்றேன். அவரது கொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என உறுதியாக கூறுகின்றேன். இந்த சம்பவம் தொடர்பில் பல சாட்சிகள் காணப்படுகின்ற போதிலும் மேலும் பல சாட்சிகள் சேகரித்து நீதியை நிலைநாட்டுவோம் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 17 அன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலிஜ் என்று தெரிவித்துள்ளார். அதன்படி பொது வாகன நிறுத்தமிடம் மூடப்படும் அதே நேரத்தில் எம்பிக்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை மட்டுமே அழைத்து வருமாறும் வேறு எந்த விருந்தினர்களையும் அழைத்து வரக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த நிலையில் அழைக்கப்பட்ட விருந்தினர்களுக்கு மட்டுமே நாடாளுமன்ற காட்சியகம் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தலங்கம பகுதியில் 5 துப்பாக்கிகளுடன் வங்கி ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபர் தன்னிடம் வைத்திருந்த துப்பாக்கிகளில் ஒன்றிற்கு உரிமம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதுடன் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலை குறிவைத்து சர்வதேச நீதிமன்றம் தொடர் விசாரணைகளை நடத்தி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு தடை விதிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு பிடியாணை பிறப்பித்து இருப்பதன் மூலம் தனது அதிகாரத்தை நீதிமன்றம் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு வருகைக்கு பிறகு இந்த தடை உத்தரவுகள் வெளியாகியுள்ளன. இவை வெளிப்படையாகவே அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. இது குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தரப்பில் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை. குருநாகல் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவையூடான பகுதி 2 நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை தொடருந்து திணைக்களம் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. புத்தளம் 55ஆம் கட்டையில் உள்ள தொடருந்து கடவையில் திருத்த பணிகள் நடைபெறவுள்ள காரணத்தினாலேயே குறித்த வீதி மூடப்படவுள்ளது. தொடருந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, திருத்த பணிகள் நடைபெற்று வருவதால் நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை குருநாகல் புத்தளம் வீதியில் தொடருந்து கடவையூடான பகுதி மீண்டும் மூடப்படும். நேற்றைய தினமும் திருத்த பணிகளினால் இந்த வீதி மூடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைத்துக் கொள்வதற்கும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்திக்குள் காணப்படும் பிரச்சினைகளால் கணிசமான ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர்களின் அழுத்தங்களாலேயே ஓரிரு மாதங்களுக்குள் 6 நிறுவன தலைவர்கள் பதவி விலகியுள்ளனர். தற்போதுள்ள 159 ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணிசமானோர் இவ்வாண்டுக்குள் நிச்சயம் பதவி விலகுவார்கள். அமைச்சொன்றின் செயலாளருக்கு எதிராக மேலதிக செயலாளர் ஒருவர் தனது உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடியுள்ளார். தேசிய மக்கள் சக்திக்குள் அனுபவம் தொடர்பான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதிகாரத்துக்கு வர முன்னர் நாமல் கருணாரட்ன போன்றோர் வயல்களில் இறங்கி முதலை கண்ணீர் வடித்து போராட்டங்களை முன்னெடுத்தமையை தற்போது விவசாயிகள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றனர்.
வருகின்றனர். தேர்தலுக்கு முன்னர் நெல் கிலோ ஒன்றுக்கான உற்பத்தி செலவு 160 ரூபாய் என கூறியவர்கள் இன்று அதனைவிட குறைவான நிர்ணய விலையையே அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நெல் ஆலை உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைத்தமையால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய தீர்மானங்களையே அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது. இதனால் அப்பாவி சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இவற்றுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக மக்கள் வீதிக்கிறங்கி போராடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றனர் என்றார்.